புனிதர் டிசம்பர் 27. திருத்தூதர் புனித யோவான். இயேசுவின் அன்பு சீடர். நற்செய்தியாளர் திருத்தூதர். பிறப்பு கிபி 6 பெத்சாய்தா கலிலேயா ரோம பேரரசு. இறப்பு கிபி 100 பட்மோஸ் கிரேக்கம் ரோம பேரரசு. சித்தரிக்கப்படும் வகை புத்தகம் கழுகு ரசக்கிண்ணம். பாதுகாவல் அன்பு விசுவாசம் நட்பு ஆசிரியர்கள் புத்தக விற்பனையாளர்கள் தீயால் சுடப்பட்டவர்கள் விஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கலை முகவர்கள் ஆசிரியர்கள் வெளியீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் தேர்வுகள் அறிஞர்கள் இறையியலாளர்கள். புனிதரின் வாழ்வு. புனித யோவான் கலிலேயாவைச் சேர்ந்தவர். இவரது தந்தை பெயர் செபதேயு, தாயாரின் பெயர் சலோமி ஆகும். இயேசுவின் திருத்தூதர்களுள் ஒருவரான பெரிய யாக்கோபு இவரது சகோதரர் ஆவார். இவர்கள் மீன் பிடிக்கும் தொழிலை மேற்கொண்டிருந்தனர். முதலில் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்த யோவான் அவரது வழிகாட்டுதலின்படி இயேசுவின் பின்பற்றினார். இயேசு தனது 12 திருத்தூதர்களில் ஒருவராக இவரை ஏற்றுக்கொண்டார். இயேசு யோவானையும் அவர் சகோதரர் யாக்கோபையும் இடியின் மக்கள் என்று அழைத்தார். திருத்தூதர்களிலேயே மிகவும் இளையவராக யோவான் இருந்தார். எனவே இயேசு அவரை மிகவும் அன்பு செய்தார். இயேசுவின் உருமாற்றம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளில் உடனிருந்த 3 திருத்தூதர்களுள் யோவானும் ஒருவர். இறுதி ராவுணவின் போது இவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்ததாக யோவான் நற்செய்தி குறிப்பிடுகிறது. இயேசு திருப்பாடுகளின் போது இவர் தைரியமாக அவரை பின்தொடர்ந்து சென்று சிலுவையின் அடியில் நின்றார். இதன் விளைவாக தனது தாய் மரியாளை பாதுகாக்கும் பொறுப்பை இயேசு யோவானிடம் அளித்தார். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு திருத்தூதர் பேதுருவோடு இணைந்து சிறிது காலம் எருசலேமில் நற்செய்தி அறிவித்த யோவான் மரியாளின் விண்ணேற்புக்கு பின்னர் எபேசஸ் நகருக்கு சென்று போதித்தார் என்று நம்பப்படுகிறது. கிறிஸ்து துன்புறுத்தல்களுக்கு பேர் போன பேரரசன் டொமிஷியன் ஆண்ட 1ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆதி கிறிஸ்தவ எழுத்தாளரும் லத்தீன் கிறிஸ்தவத்தின் தந்தை என்றழைக்கப்படும் தெர்துல்லியன் என்பவரின் கூற்றுப்படி கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டும் இவர் யாதொரு தீங்குமின்றி உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. இந்த அற்புத நிகழ்வை நேரில் கண்ட கொலோசிய பார்வையாளர்கள் அனைவரும் கிறிஸ்தவத்திற்கு மனம் மாறினர். அதன் பின் கிரேக்க பட்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட யோவான் அங்கேயே மரணம் அடைந்தார். யோவானின் திருப்பண்டங்கள் எதுவும் கிடைக்காததால் இவரும் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று ஒரு நம்பிக்கையும் நிலவுகிறது. இஸ்லாமியர்களின் புனித நூலான குரான் இயேசுவின் சீடர்களை பற்றி பேசுகிறது. ஆனால் எவரது பெயரும் குறிப்பிடப்படவில்லை. முஸ்லிம் விளக்கங்கள் மற்றும் புனித குரான் விளக்க உரைகள் அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளதுடன் யோவானின் பெயரையும் குறிப்பிடுகிறது. அந்தியோக்கியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்ற 3 அப்போஸ்தலர்களில் யோவானும் ஒருவர் என்று ஆதிகால இஸ்லாமிய மரபு கூறுகிறது.